தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான முறைகேடு புகார் தொடர்பாக 3 நாட்களாக நடந்து வந்த விசாரணை முடிவுக்கு வந்துள்ளது. மதுபான கொள்முதல், விற்பனை, மதுக்கூடம் ஒதுக்கீடு போன்றவற்றில் முறைகேடு எழுந்ததாக இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. இந்திய வரலாற்றில் அரசு கூட்டு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை 3 நாட்கள் விசாரணை நடத்தியது இதுவே முதல் முறை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வு பெற்ற அதிகாரி காசி போன்ற அரசியல் முக்கிய புள்ளிகளின் இடங்களில் சோதனை நடைபெற்றது. டாஸ்மாக் பொறுப்பு அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜியின் நெருக்கமானவர்களின் வீடுகளிலும் சோதனைகளை மேற்கொண்டனர். ஓராண்டுக்கு பின்னர் சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் குறிவைக்கப்படுகிறாரா? திமுகவை வேறு விதத்தில் பணிய வைக்க பார்க்கிறதா மத்திய அரசு? என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடிக்கு மேல் விற்பனையாகிறது. 19 தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. கடைகளுக்கு ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடந்ததாகவும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்ததாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் வந்தன. அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கொள்முதல் செய்து கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டுவதாக வந்த புகாரை அடுத்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் வழங்கும் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் சென்னை டாஸ்மாக் தலைமையகம், சென்னை எக்மோர் டாஸ்மாக் அலுவலகம் ஆகியவை அடங்கும். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்காடு, கால்ஸ், எம்ஜிஎம் போன்ற நிறுவனங்கள் இதில் உள்ளன. இந்த சோதனையில் அமலாக்கத்துறை ரொக்கமாகவும் ஆவணமாகவும் முறைகேடான ஆவணங்களை கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூறுகையில் இது பற்றி சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஊழல் முறைகேடு சோதனைகள் இப்பொழுது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எஸ்.என்.ஜே டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மறு விற்பனை செய்வதில் 450 கோடி வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செய்ததாக வருமானத்துறையினர் சோதனை செய்து 28.8 லட்சம் ரொக்கமாகவும் 4.8 கிலோ தங்கத்தையும் 136 வாகன சான்றுகளையும் கைப்பற்றினர். இப்படி ஆட்சி நடக்கும் பொழுது குற்றம் சாட்டப்படுவதும் பின்பு அந்த வழக்கு என்ன நிலையில் உள்ளது என்று மக்கள் மறக்கும் அளவுக்கு நிலை ஏற்படுகிறது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் 81 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக சுமார் 1.6 கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது எழுந்தது. இந்த வழக்கிற்கு தற்போது வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. இப்படி கொடநாடு கொலை வழக்கு, ஜெயலலிதா ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை என எந்த வழக்கிற்கும் ஒரு முடிவே இல்லாத நிலை இருந்து வருகிறது. சட்டமன்றத்தில் கொடநாடு கொலை வழக்கை காட்டி திமுக மிரட்டினால் அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று எதிர்க்கட்சி சொல்வதும், திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக ஊழல்களை விசாரிக்க தனி நீதிமன்ற விசாரணை நடத்தும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகள் ஆகியும் இது நிறைவேற்றப்படாத நிலை தற்போது உள்ளது. தமிழக டாஸ்மாகில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது. எம்ஆர்பிக்கு மேல் வாங்கும் 10 ரூபாய் யாருக்கு சென்று சேர்கிறது என்று தெரியாத நிலை இங்கே உள்ளது. ஊழல்கள் நடப்பது நம் கண்முன்னே நிரூபிக்கப்பட்டாலும் இந்த வழக்குகள் என்ன ஆகிறது? அரசியல் காய்களை நகர்த்தவே இந்த வழக்குகளை ஆறப்போட்டு மீண்டும் தேவைப்படும் பொழுது வெளியே கொண்டு வருகிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைக்க ஒருபுறம் ரைடு, ஒருபுறம் விசாரணை, கனிமொழி சிறை, தயாளு அம்மாள் விசாரணை என பல்வேறு அரசியல் இங்கே செய்யப்பட்டது. திமுக அதிமுக மீது பல்வேறு வழக்குகள் இருக்கும் நிலையில் மறைமுக கூட்டணிக்கு இதை பயன்படுத்த பார்க்கிறதா என்பதும், இந்த வழக்குகள் முறையாக விசாரணை செய்தும் பல ஆண்டுகள் காத்து கிடப்பது ஏன்? 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்க திமுகவை பணிய வைக்க பாஜக போடும் திட்டமா இது? தீவிரமாக விசாரணை செய்து ஊழல்கள் அம்பலப்படுத்தப்பட்டு அந்த வழக்கு முடக்கப்படுவதும், அதை பற்றி பேச்சற்று இருப்பதும் ஏன்? எந்த தீர்ப்பும் இந்த வழக்குகளுக்கு தீவிரமாக வந்ததில்லை என்ற கேள்வியே எழுகிறது. இந்த வழக்கு என்ன ஆகும் பார்க்கலாம்.